மறைந்த முன்னாள் முதலமைச்சரின் மகனும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி இன்று சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையனை சந்தித்தது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மே 10ஆம் தேதி விஜய் தலைமையிலான தாவேக அரசின் பதவியேற்பு நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. அப்போது திமுகவின் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் அரசையும் விஜய் சரித்திர சாதனையாளர், அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது என முதலமைச்சர் விஜயையும் பாராட்டி பேசியது திமுகவில் மட்டுமின்றி அரசியல் களத்திலேயே அதீத கவனம் பெற்றது. இந்நிலையில் கயல்விழி தாவேகாவில் இணையப் போகிறார் என்றும் மதுரை மேயர் பதவிக்கு குறிவைக்கிறார் என்றும் தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகின. அதனை மேலும் உறுதி செய்யும் வகையில் மே 22ஆம் தேதி காலை திடீரென தலைமைச் செயலகம் வந்திருந்த கயல்விழி அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய நபர்களை சந்தித்து பேசியுள்ளார். ஒரு பக்கம் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என சொல்லப்பட்டாலும் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டே கயல்விழி தாவேக அமைச்சர்களை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னதாக மு.க. ஸ்டாலின் மற்றும் மு.க. அழகிரி ஆகியோரிடையே நிலவும் குடும்ப அரசியல் மோதல்களால் திமுக சார்பில் நடைபெற்ற எந்த ஒரு கட்சி நிகழ்வுக்கும் தங்களை அழைக்கவில்லை என தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளித்தது கவனத்திற்குரியது. அதேபோல் ராமனுக்கே 14 வருடம்தான் வனவாசம், ஆனால் எங்கள் அப்பாவை ஓரங்கட்டி 15 வருடம் ஆகிவிட்டது என்றும் அண்ணன் நான் இருக்கிறேன் என பெண்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை செய்கிறார். ஆனால் சொந்த அண்ணனுக்கே அவர் பக்கபலமாக இல்லையே என்றும் திமுக தலைமை மீதான தனது அதிருப்தியை பகிரங்கமாக பதிவு செய்திருந்தார் கயல்விழி. கூடவே மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுகவில் தனக்குரிய மரியாதை கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில்தான் சொந்த மண்ணில் இழந்த அரசியல் செல்வாக்கை தாவேக மூலம் மீட்டெடுக்க கயல்விழி திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது.